பண்ணையாரும் பத்மினியும் படத்தோட இயக்குனர் அருண் இயக்கத்துல விஜய் சேதுபதி நடிச்சிருக்கிற படம் சேதுபதி. முதல் முறையா இந்த படத்துல அவரு போலீஸா நடிச்சிருக்காரு. விஜய் சேதுபதியும் அந்த படத்தோட குழுவும் தந்தை டிவிக்காக பிரத்யேகமா பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதை இப்ப பார்க்கலாம். பண்ணையார் பத்மினிக்கு அப்புறமா வேற ஒரு படம் பண்ணலாம்னு முடிவு பண்ணப்போ திடீர்னு அந்த போலீஸ் ஸ்டோரி பண்ணலாம்னு தோணுச்சு. இந்த படத்துக்கு விஜய் சேதுபதி ரொம்ப ஆப்டா இருப்பாருன்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணேன். அவர் கதை பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. அதுலேருந்து தான் ஸ்டார்டட். ஏன்னா இது ஆக்ஷன்றதுனால அப்படியே உம்முன்னு இருக்கிற காப்பாக இருக்க மாட்டாங்க. ஜாலியாகவும் மீன்வைல் ஆக்ஷன் பேஸ்ட் ஃபிலிமாகவும் இருக்கும். வணக்கம், நான் மியூசிக் டைரக்டர் நிவாஸ் பிரசன்னா பேசுகிறேன். என்னோடய ஃபர்ஸ்ட் படம் தெகிடி. இப்போ நான் பண்ண போகிற இந்த சேதுபதி என்னோட செகண்ட் ப்ராஜெக்ட். இது மியூசிக்கலி ஆக்சுவலி சேலஞ்சிங் ஆல்சோ. இந்த படமே ஹோல் படமும் பார்த்தீங்கன்னா மியூசிக்கலாக இட்ஸ் மோர் ஆஃப் அ மியூசிக்கல் மூவி. மியூசிக்கல் ஒரு மாசான ஒரு சப்ஜெக்ட். தெகிடி ஒரு கைண்ட் ஆஃப் கிளாஸ். ஸோ இது கொஞ்சம் ஒரு மாசான ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டது மியூசிக்குமே. அது காப் ஸ்டோரி, இன்னும் அந்த ஒரு ஹீஸ் அன் எக்ஸென்ட்ரிக் காப் அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு மாசாவும் கொஞ்சம் புதுசாக சில விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் இந்த படத்தை எந்த படத்தோட கம்பேர் பண்ண விரும்பல முக்கியமாக. தென் இதில் ஒன்றும் ஸ்பெஷலாக புதுசாக எதுவும் இருக்குன்னு அப்படின்றதுல பட் ஆனால் சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு போலீஸ்காரன் அவனுக்கு உண்டான அவனோட 2 குழந்தைங்களுக்கு அப்போ அவன் ஃபேமிலி, அவன் தொழில், இதில் ரொம்ப அழகாக பிரித்து வச்சு வேலை செய்கிற ஒருத்தன். பட் இது ஏதோ வகையில் அவன் நடக்கிற சில சம்பவங்கள் அவன் அதை எப்படி எதிர்கொள்கிறான் அப்படிங்கிறது தான் அந்த படம். இது ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்னு சொல்லலாம், ஒரு ஃபேமிலி ட்ராமான்னு சொல்லலாம், ரொமான்டிக் ஃபிலிம்னு சொல்லலாம். ஏன்னா புருஷன் முன்னாடிக்குள்ளே இருக்கிற ரொமான்ஸும் ரொம்ப அழகாக இருக்குது. பட் படம் பண்ணும்போது தெரியல எனக்கு இந்த படத்தோட. பட் படம் பண்ணி முடித்து டப்பிங் எப்போ தெரியுது படம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்னு, ஆனால் எவ்வளோ சுவாரஸ்யமாக போகுது. ஸோ நம்ம ஜட்ஜ்மெண்ட்டோட டப்பிங் பேச வர மற்றவங்க, அங்கே ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், அவங்களோட ரியாக்ஷன் மூலமாக ஒரு சந்தோஷம் நம்ம கிடைக்கல. அவங்க நம்ம படத்தை ஃபர்ஸ்ட் நம்ம படத்தை வெளியே இருக்க ஆளுங்க பார்க்குறாங்கன்னா அவங்க தான் பார்க்குறாங்க. ஸோ அவங்க மூலமாக அவங்ககிட்டருந்து கிடைக்கிற ஃபீட்பேக் அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. எவ்வளோ பிரமாதமான கதை கேட்டாலும், இல்லை எவ்வளோ பிரமாதமாக நடித்தாலும், எவ்வளோ பிரமாதமாக எடுத்திருந்தாலுமே அது ரசிகர்களை போய் சேர்ந்து அவங்க அதை கொண்டாடினா தான் ஒரு திருப்தியை வருது. இன்னும் நம்ம கண்டிப்பாக நான் நடித்த படத்தெல்லாம் நான் பார்த்துட்டேன், ஆனால் அது ஆடியன்ஸ் போய் சேரணும். அது இந்த வருஷம் நடந்துடும் நான் எதிர்பார்க்குறேன். ஆக்சுவலாக இது பேச போனால் எந்த படத்தில் நினச்சி கூட இல்லை. நான் நினச்ச ஒரு படம் பாலகுமாரன் ஃப்ரெண்டே, லவ் மேட்ரு, அது எதிர்பார்த்தேன். மற்றதெல்லாம் பெருசாக குமுத ஹாப்பி ஓரோட எதிர்பார்த்தோம். இப்போ நிறையா டயலாக்ஸ்லாம் எதிர்பார்க்கவே இல்லை, அதை ரீச் ஆயிடுச்சு. ஸோ அந்த பிளான் பண்ணி எதுவும் பண்ணல, அந்த மாதிரி பண்ண வேணாம்னு பண்ணுறது. ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்டேஜ் மேலே அதுக்கு தயாராட்டிங்கன்னா வெறும் கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி அதுக்கு தயாராக வேண்டியதாக இருக்குது. அதனால இல்லை, போகிற ஃப்ளோவில் டயலாக் டெலிவரியில் தன்னால் எதாவது மாட்டுச்சுன்னா நல்லா. இவன் அடிக்கிறான்னா நம்பணும், அடியை நம்பணும், அது கதையோடு சேர்ந்து இருக்கணும். மாஸ்டர்கிட்ட அதை மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்லுவேன் நான். இந்த ரொம்பலாம் இல்லாமல் பார்த்துவோம் மாஸ்டர், ஆக்சுவலி மோர் க்ளோஸ் டு ரியலிஸ்டிக் அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். ராஜ்சேகர் மாஸ்டர் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. என்னால் என்ன பண்ண முடியுமோ அந்த அளவு பண்ணியிருக்கேன்.